தேசத்தில் எதுவும் நடக்கும். கோவிந்தன், உள்ள போயிட்டு வந்துடுறேன், ஒரு நிமிஷம். நாராயண நாராயண நாராயண. நமஸ்காரம் நமஸ்காரம். வாங்கோ வாங்கோ வாங்கோ. நீங்க வருவேள்னு நான் சொன்னேன் இல்லையோ, வந்துட்டேள் பார்த்தேளா? வாங்க உள்ள வாங்கோ. அந்த ஷூவை கொஞ்சம் அவுத்து வச்சுட்டு வந்துருங்களேன். சாப்பிட்டு இருந்தா பரவாயில்ல, சாமி படம்லாம் இருக்கு, அதான் சொன்னேன். வாங்கோ, கம் இன் ப்ளீஸ், கம் இன். என் வாரியாள் வேதவல்லி. வணக்கம். நமஸ்காரம், வாங்கோ. வேதா சார் மிஸ்டர் நடராஜன், வைல்ட் லைஃப் ஃபிலிம் மேக்கர், புதுசா வந்திருக்கிற டிஎஃப்ஓ மிஸ்டர் சிவகுருநாதனோட தம்பி. காஃபி எடுத்துன்னு வாயே. தோண்ணா செத்திருங்கோ. எஸ் மிஸ்டர் நடராஜன், சொல்லுங்கோ. என்ன திடீர்னு என்ன தேடின்னு வந்திருக்கே? நீங்க சித்த வைத்தியர் தானே? ஒரு மரத்தோட இலையை காமிச்சு அது எந்த மரத்தை சேர்ந்ததுன்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா? மிஸ்டர் நடராஜன், நான் பாட்டனியில் எம்எஸ்சி பண்ணியிருக்கேன். பிஹெச்டி தீசிஸ் சப்மிட் பண்ணிட்டு இந்த காட்டுக்கு வந்துட்டேன். டாக்டரேட் வாங்கல. ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் ஐ திங்க் ஐ வில் பி ஆஃப் சம் ஹெல்ப் டு யூ. சொல்லுங்க. இது எந்த மரத்தை சேர்ந்ததுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றேன், ஆனா நீங்க எதுக்காக கேட்குறீங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா? அது இதெல்லாம் ஒரு அபூர்வ மரத்தை சேர்ந்த பட்டை இலை வேறுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதாவது கற்பக விருட்சத்தோட இலை வேறு பட்டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. யாரு? அந்த ஆலயக்குடியை சேர்ந்தவங்க. நீங்க வைல்ட் லைஃப் ஃபிலிம் மேக்கர் தானே? காட்டுல எலுமிச்சை மரத்தை பார்த்திருக்கேளா? அதோட இலை இது. பூவரச மரத்தோட பட்டை இது. பின்ன மரத்தோட வேறுன்னு நினைக்கிறேன். எங்க அதை கொஞ்சம் காட்டுங்க. ஆஹா, இது ரெண்டும் ஒரே மரத்தை சேர்ந்தது இல்லை. ஏன்னா டெக்ஸ்சர் வேரியாருது. பாருங்க, யாரோ உங்களை நன்னா ஏமாத்திருக்கா. வேதா, தோண்ணா தோ வந்துட்டே இருக்கேன். நுரையே இல்லை, ஆத்தி கொடு. நீங்க இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? ஃபார் த லாஸ்ட் 25 years. 25 வருஷமா இங்கே தான் இருக்கேன். கோயம்புத்தூர்ல தீசி சப்மிட் பண்ணிட்டு டாக்டரேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தோப்புனார் அதெல்லாம் வேண்டாம், இங்க வந்துருன்னு சொன்னார். வந்துட்டேன். இத்தனை வருஷமா இங்க இருக்கீங்களே, அந்த கற்பக மரத்தை பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமே. அப்போ முழுமூச்சா கற்பக விருட்சத்தை நீங்க தேடின்னு இருக்கேள். நான் ஒன்று சொன்னா கேட்பேளா? வேண்டாம், தேடாதே.
அந்த மாதிரி ஒரு விருட்சம் இந்த பூலோகத்திலே இல்லை. வேதா, அந்த ஐஸ்வர்ய லட்சுமி படத்தை எடுத்துன்னு வா. அவரண்டே கொடு. பாருங்க, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைஞ்சப்போ வந்தது. ஸ்ரீங்கிற மகாலட்சுமி, சூரியன், சந்திரன், உச்வேஸ்வர வசுங்கிற இந்த வெள்ளக்குதிரை, ஐராவதம், காமதேனு, கேட்டதெல்லாம் கொடுக்கிற கற்பக விருட்சம், இது எல்லாத்தையும் நாராயணனும் இந்திரனும் பங்கு போட்டுண்டா அப்படின்னு புராணம் சொல்றது. இது வைகுண்டத்திலையும் இந்திரலோகத்திலையும் இருக்கிறப்போ இங்க இந்த காட்டுக்குள்ள கற்பக விருட்சம் மட்டும் இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஐராவதம், காமதேனு, உச்வேஸ்வர வசு இதெல்லாம் கூட இந்த காட்டுக்குள்ள சுத்தின்னு இருக்குன்னு சொன்னா அதையும் நம்புவேளா? சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் கற்பக மரம் உண்மையிலேயே இருக்கும்னு நம்பல. இந்த வேறு, பட்டை, இலை இதெல்லாம் கூட வெவ்வேறு மரங்களை சேர்ந்ததா இருக்கும்னு நினைச்சேன். எந்தெந்த மரங்களை சேர்ந்ததுன்னு தெரியாதனால தான் உங்களை பார்க்க வந்தேன். ஓ சரி, தெரிஞ்சுண்டு என்ன செய்ய போறேள்? இங்க இருக்கிற இந்த நம்பிக்கையெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுக்கு பின்னால நிச்சயமா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் தான். ஆர்வமா? இந்த ஆர்வத்தோட கற்பக விருட்சத்தை தேடி காட்டுக்குள்ள போனவா யாரும் திரும்பி வந்ததில்லை. என் தோப்புனாரையும் சேர்த்து தான் சொல்றேன். என்ன சொல்றீங்க? வாங்க. என் தோப்புனார் சுச்சீந்திரம் கிருஷ்ணமாச்சாரி. வேதம் படிச்சுட்டு பௌராணிக்கரா இருந்தவர். பாவப்பட்ட மனுஷாளுக்கு சேவை செய்யறதுக்காக பௌராணிக்க விட்டுட்டு சித்த வைத்தியம் கத்துண்டவர். இந்த காட்டுல சிரேஷ்டமான மூலிகை எல்லாம் கிடைக்கும்னு கேள்விப்பட்டு இங்கே வந்து செட்டில் ஆனவர். அவரோட கம்பல்ஷன்ல தான் நானும் வைத்தியன் ஆனேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுக்குள்ள போனவர். அதுக்கப்புறம் அவரை யாரும் பார்க்கல. வேதா, என்னால இது பெரும் தொல்லையா போச்சு. சம்பாதிக்கிற காசெல்லாம் பிச்சை போட்டு அழிஞ்சு போகுது. என் அப்பன் சொன்னது சரிதானுங்க. கோவத்தில் கண்டதையும் பேசாத, கரிநாக்கு பழிச்சு போகுன்னாருங்க. அப்போ உரைக்கலைங்க, இப்போ உரைச்சிருச்சு. ஆட மூப்பை இந்த சொம்பு கொடுக்கும்போது வாய வச்சு சும்மா இருக்கலாமா இல்லைங்க? பிச்சை எடுக்கிறக்கான்னு கேட்டனுங்க, பழிச்சு போச்சு பாருங்க. ஓ, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். வெளிநாட்டிலேயே பிச்சை எடுக்கூடாது தலைவர் பாடிருக்கிறாருங்க. இந்த நாயக்கர் பேட்டில் வந்து நான் பிச்சை எடுப்பேனாக்கு ஏனுங்க? என்ற கெட்டப்ப பார்த்தா அப்படியே இருக்குது. ஏலே, வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துருக்கேன், இங்கே வந்து மீட்டிங்கை போடுறீல, முதல்ல உனக்கு என்ன வேணும்? அது இந்த சொம்பு பித்தாளையா இல்ல தங்கமான்னு பார்த்து சொல்லுங்க. தங்கமா? அது என்ற சந்தேகம்ங்க, நீங்க பார்த்து சொல்லுங்க. என்ன இல்லைங்க சொம்பு. எனக்கு உரசி பார்க்காம சொல்ல தெரியாதா? புரியல. வேலை வெட்டி இல்லாம இருக்கேனா இங்க வந்து அழிச்சாட்டியம் பண்றாளா? விசுக்குன்னு கோவம் வருதுங்க. விரிச்சிக்க ராசிங்களாக்கு நமக்கு. உரசிக்கோங்க, உரசிக்கோங்க, கொஞ்சமா உரசிக்கோங்க. போதுங்க போதும். இல்ல உரசிக்கோங்க.
ஏனுங்க பித்தாளையும் கூட இல்லைங்களா? எங்க வீட்டுல திருண்ண தங்கமில்ல தங்கம், சொக்க தங்கம். ஏய் கேக்குதானே, எங்க வீட்டுல திருண்ண கொடுங்க. இல்லை சொல்லுதியா போலீஸை கூப்பிடணுமா? ஓ சொன்னதாங்க மூப்பர் கொடுத்தாருன்னு. பாரு அதே கூட மூப்பரா அவர் உங்களுக்கு நல்லா தெரியுங்களாக்கு? கொடுத்து வச்சவன நீ நான் வச்சுக்க. ஏனுங்க இது எவ்வளோ தேருங்க? 300 கிராம் மேல இருக்கு, 40 பவுன் தேரும்ல. 1.5 லகரம் தேருங்களா? இன்னைக்கு தேதிக்கு தேரும்ல. கொடு. ஏய் மூப்பர் கொடுத்தா ஜாமி கொடுத்த மாதிரி அவசரப்பட்டு வித்து விடாத, பாங்கா வச்சு பொழைச்சிக்க, அப்படிதான் சொல்லுவேன். பாருங்கோ என் கூலி சொம்புல 3/4 போன உரைச்சிட்டீங்க, அதுக்கு மேல அதுக்குள்ள இருந்த 10 ரூபா எடுத்துக்கிட்டீங்களே, அது ஆறுது. 2 சேர்த்தே வச்சுக்குங்க. ஓ அள்ளி கொடுத்து வாழ்ந்தவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வின் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு, செய்த தர்மம் தலை காக்கும், கண்ணாடி வளையல் அப்பர் வளையல் டிக்கர் பொண்ணு ரிப்பர் ரிப்பனே. இன்னைக்கு மட்டும் தானுங்க நான் வந்து விற்பனுங்க, நாளைக்கு எல்லாரும் என்ற கடைக்கு தானுங்க வரணும். கண்ணாடி வளையல் ரிப்பனே ரிப்பனே, வாங்க வாங்க. கோவிந்தா நீ போய் மளிகை சாமான்லாம் வாங்கி. சரிங்க சார். வாங்க. பழைய நம்பருங்களா? இல்லை 44915526. ஐயோ போதும், நல்லா சாப்பிடுங்கம்மா. பாருங்க எப்படி ஒல்லியா இருக்கீங்க. ஹலோ. ஹாய் சித்தார்த், நான் தான். ஹலோ குருஜி, எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன்டா. ஆமாம், வீடு எப்படி சௌரியமாக இருக்கா? ரொம்ப வசதியாக இருக்கு. சொல்லுங்க. என்ன உங்ககிட்ட இருந்து ஒன்றும் ரெஸ்பான்ஸே இல்லை, நீ வரியா இல்லையா? அதான் சொன்னேனே, இங்கே வீடு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. வேலைக்கு சரஸ்வதி நல்லா சமைச்சு போட்டு பார்த்துக்கிறாங்க. நான் இங்கே செட்டில் ஆகிட்டேன். என்னை இங்கேயே விட்டுருங்களேன், வரணுமா? நீங்களே பார்த்துக்கோங்க. ஏய் தானே வேணாங்கிறது குருவுக்கே பாடமா? இல்லை, இங்கே கொஞ்சம் டைட் ஸ்கெடியூலாக தான். பொட்டலங்கா ஷெட்யூல். ஃபோன் தான் பண்ண முடியல, அட்லீஸ்ட் ஒரு லெட்டர்லையாவது தெரியப்படுத்திருக்கலாம்ல. அட்ரஸ் எங்கே கொடுத்தீங்க? ஓ அது சரி. இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மேப்லேயே இந்த இடம் இருக்கா இல்லையானே தெரியல. எனிவே லிசன், நீ சீக்கிரமா புறப்பட்டு வா. ஐ நீட் யுவர் அசிஸ்டன்ஸ் இம்மீடியட்லி. கட்டாயம் வரணுமா குரு? ஆமாம், அதுவும் உடனே. முடியுமா முடியாதா? இல்லை, அந்த காஞ்சிபுரம் டாக்குமெண்ட்ரி சொன்னல, அது இன்னும் முடியலை. ஒரு 2-3 இன்டர்வியூ விட்டு போச்சு. இன்டர்வியூ தானே சித்தார்த், அதுக்கு வேற யாரையாவது ஷூட் பண்ணுறதுக்கு கிளாஸ் அனுப்பிச்சு நீ உடனே வாயேன். இல்லை, இன்டர்வியூ மட்டும் இல்லை குரு, இப்போ தான் ஒரு பட்டுப்பூச்சி கூடு கட்ட ஆரம்பிச்சிருக்கு. அது இன்னும் 2 நாளை பிரித்து அது எப்படி மாறி இருக்குன்னு காமிக்கிறதோ செரிகல்ச்சர் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல இருக்கு. மடையா அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இங்கே ஏகப்பட்டது இருக்கு. என்ன நடக்கிற மரமா? ம். செத்து போனவங்க யாராவது உயிரோட வந்துட்டாங்களா? இல்லை, இது புதுசு. வானத்திலேருந்து வந்த மனுஷங்கள்லாம் இங்கே இருக்காங்க. வானத்துலேருந்து வந்த மனுஷங்களா? அவங்க மட்டும் இல்லை, கேட்டதையெல்லாம் கொடுக்குற கற்பக மரமும் இங்கே இருக்கு. உனக்கு அதையெல்லாம் பார்க்கணுமா? உடனே புறப்பட்டு இங்கே வா, நான் காட்டுறேன். ஒவ்வொரு முறையும் கடைசியில் ஒரு கொக்கி போட நிறுத்துறீங்க குரு. நீ நேரில் வாயேன், நான் எல்லாம் விவரமாக சொல்கிறேன். ஓகே? முழுசாக சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நீ வா, அப்புறமா எல்லாம் நேரில் விளக்கமாக சொல்கிறேன். ஓகே? சரி, எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்களேன், வரேன். சரி, அதுக்கு மேலேயும் லேட் பண்ணாத, நான் கட் பண்ணுறேன். பாய். சரி குரு. ஹலோ குரு குரு குரு, வர்ஷாவையும் கூட கூட்டிகிட்டு வரலாமா? கூட்டு வா. அண்ணி ரொம்ப போர் அடிக்குது, நாங்கள் பேச்சு துணையாக இருக்கோம். கூட்டிகிட்டு வரலாமா? ஓகே குரு. ஓகே, பாய். பாய். இதை பார்த்துக்கங்க, நான் வந்துடுறேன்.
ரம்யா, ஓ நீங்க எங்க இருக்கீங்களா? அம்மா, சிவா எங்க? ஒரு ஆஃபீஸில் தான் இருப்பார். ஏன்? இது என்னது? கற்பக மரத்தோட வேறு. இது கற்பக மரத்தோட இலை. இது இது அதோட பட்டை. இல்லை ரம்யா, இது பூவரச மரத்தோட பட்டை. இது எலுமிச்சை மரத்தோட இலை. இது பின்ன மரத்தோட வேறு. என்ன சொல்ற நட்டி? நான் ஒரு பாட்னிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணேன். அவர் அடிச்சு சொல்றாரு. ஓ, என்ன ரம்யா, ஓன் இப்படி டிசப்பாயிண்டடா சொல்றீங்க? என்ன கற்ப மரம் இருக்குன்னு நீங்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்களா? அது உண்மையா இருக்கக்கூடாதான்னு வேண்டிக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் கற்ப மரம் உண்மையா இருக்குன்னு நம்புங்க. என்ன சொல்ற நட்டி? இல்லை ரம்யா, இவ்வளோ பேர் நம்புறாங்கன்னா அதுல கொஞ்சமாவது உண்மை இல்லாமலா இருக்கும். குழப்பறிய நட்டி, நீ தானே இப்போ இல்லைன்னு சொன்ன, பின்ன நீயே நம்ப சொன்ன எப்படி? நம்பிக்கை தானே வாழ்க்கையே. ஆஹா, புல் அரிக்குது நட்டி. இன்னைக்கு என்ன ஒரு தத்துவம் பேசுற? இல்லை ரம்யா, நான் சீரியஸாகவே சொல்கிறேன். இந்த காட்டில் இருக்கிற நம்பிக்கையெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அது பின்னாடி ஏதோ ஒரு பெரிய உண்மை இருக்குன்னு தான் தோணுது. த்ரில்லர்ஸில் வர மாதிரி இங்கே கொலைகள் எதுவும் நடக்கலை. அந்த காட்டில் சுற்றிட்டு இருக்கிற வானத்து மனுஷங்களை ஏதோ பெரிய கிரிமினல் கேங்காக இருப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் ஒட்டலை. ஏன்னா இந்த ஆலைக்குடியில் வாழற ட்ரைப்ஸ்க்கு அவங்க ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன், அன்னைக்கு உங்கள் ஜீப் கவுந்தப்போ கூட அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. கற்பக மரம் அதை வெறும் நம்பிக்கைன்னு சொல்லி ஒதுக்கவும் முடியல. ஏன்னா நேரில் பார்த்த சாட்சிங்க இருக்காங்க. அந்த மூப்பரை வானத்து மனுஷங்க கூட்டிகிட்டு போய் கண் பார்வை வர வச்சதை நாடிமுத்து பார்த்துருக்கான். என்ன, அவன் கொஞ்சம் நிறைய பேசுவான், ஆனால் பொய் சொல்லுவான்னு எனக்கு தோணலை. இப்போ இல்லை நெருடுறது கற்பக மரத்தை அந்த வானத்து மனுஷங்களால் மட்டும்தான் காட்ட முடியுங்கிறது. அந்த வானத்து மனுஷங்களை எப்படியா பிடிச்சிடணும்னு பார்க்குறேன், அகப்படவே மாட்டேங்கிறாங்க. அப்படியே அகப்பட்டாலும் எப்படியோ தப்பிச்சு ஓடிடுறாங்க. விட மாட்டேன், கண்டிப்பாக விட மாட்டேன். அவங்கள பிடிச்சி உண்மையெல்லாம் வரவழைச்சது. ஹலோ ஷெர்லாக் ஹோம்ஸ், ஜாகிரதடா, இதை வம்பு தும்பில் போய் மாட்டிக்க போகிறேன். அதுக்கு தான் சித்தார்த்த வர சொல்லியிருக்கேன். யாரோ உன் சிஷியனா? என்ன நட்டி இது? இந்த ஆம்பளைங்க முகமாக பார்த்து ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து உன் அசிஸ்டண்ட்டை வச்சுக்கூடாது? எதுக்கு? அப்புறம் அவளையே நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவீங்க. வேண்டாம் ரம்யா, வேண்டாம். இந்த விளையாட்டுக்கே நான் வரல. என்ன நட்டி, இங்கே பேச்சு துணைக்கு ஒரு பொண்ணு கூட இல்லை. டோன்ட் வரி, சித்தார்த் அவன் கிளாஸ்மேட் வர்ஷாவை கூட கூப்பிட்டுட்டு தான் வரான். அப்போ சரி, எதுக்கும் சிவா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு, அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார். வேண்டாம் ரம்யா, இந்த விஷயம் சிவாக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன், எங்கேயோ இருக்கிற சித்தார்த் தெரியலாம், ஆனால் சிவாக்கு மட்டும் தெரியக்கூடாதா? என்ன நட்டி இது? ஹலோ மிஸ்ஸஸ் சாவித்ரி, உங்கள் சத்தியவான நான் ஒன்றும் குறைவாக எடை போட்டுடல, கவலையே படாதீங்க. ரம்யா, இந்த விஷயம் சிவாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவனோட டிபார்ட்மெண்ட் ஃபோர்ஸை இறக்கி தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் காட்டும். அப்புறம் ஏதாவது ஏடா கூடமாக ஆகிடும். அதனால் இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும். தயவு செஞ்சு அவனுக்கு நான் சொன்னது எதுவுமே தெரிய வேண்டாம். ஓகே? ஓகே, ப்ராமிஸ், ஐ வாண்ட் டு.